உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம் வழங்கும் வருத்தப்படாசங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. உங்க எல்லாரும் மகிழ் வைக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் வருத்தப்படாசங்க நிகழ்ச்சியில் அப்படியே குத்தான போட வைக்கிற பாடல்களை அள்ளி கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். ஈஸ்வரி சொல்லுங்க, எங்களோட இணைந்திருக்காங்க. ஈஸ்வரி ஏதோ ஒரு டல்லாவே இருக்காங்க. அதான் எங்களுக்கு ரொம்பவே கவலைப்படுற விஷயமா இருக்கு. அதை விட பிரச்சனை இல்லை. நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையாக பார்த்தா தான் பிரச்சனையாக பார்க்கலாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வரும்போது நாம ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சமாளிக்கும் போது இன்னொரு பிரச்சனை வரும். இப்படியான பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டே இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு இன்னொரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆள் வருவார். அவர் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார். இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே www.tamarafm.lk அப்படின்னு கேளுங்க. எங்களுடைய நிகழ்ச்சியில நீங்களாம் அப்படியே மெய் மறந்து போய் உங்களோட பிரச்சனையை கவலை எல்லாத்தையும் மறந்து போயிருக்கலாம். என்னடா நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கோம், இவன் புதுசா ஒரு பிரச்சனையை கிளறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது www.tamarafm.com. அடுத்த பாடலை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி போகலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். கவனி
ஈஸ்வரி ஓ போடு மாதிரி பாடலுக்கு ரொம்பவே குத்தாடம் போட்டு வந்திருக்காங்க எங்களுடைய ஈஸ்வரி. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். நீங்க எல்லாரும் இணைந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் நாங்க தாமரையின் குதூகலத்துக்குள்ள நாங்க கொண்டு செல்ல போறோம். எங்களோட இணைந்திருங்க. தொடர்ந்து ஈஸ்வரி சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு எதையோ தொலைச்சிட்டு வந்த மாதிரியே இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி நாங்க ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி இல்ல விஜய், நாங்க வந்து நீங்க ஒரு அதாவது வந்து நேற்றோ இல்ல நேற்றுக்கு முதலோ நீங்க வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ண இல்ல இந்த வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியில நீங்க வராது. நேற்றோ அல்லது நேற்றுக்கு முதலோ. ஆமா, அந்த வசனம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. சரி, உங்களுடைய வசனங்கள் எல்லாருமே அதாவது எல்லாரையுமே ரொம்ப பிடிக்க வைக்கிற வசனங்களை தான் எங்களுடைய ஈஸ்வரி பேசுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். சொல்லுங்க ஈஸ்வரி, நீங்க இன்னைக்கு எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நாங்க எங்க விஜய் வந்து இப்ப ஜோக் தான் பண்ணுவார். அந்த ஜோக் ஒரு நொடி கேட்டாலே கலையை சும்மா அலற மாதிரி இருக்குமில்ல. இல்ல, நான் ஜோக் சொல்லுவேன். நான் யாருக்கிட்டையும் எப்பயுமே சொன்னது இல்லை. நான் ஜோக் இல்ல விஜய், நீங்க இன்று வந்து கூறியே ஆகணுங்க நேரலுக்காக. இல்ல ஜோக் அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி நான் ஈஸ்வரியிட கேட்க போறேன். ஈஸ்வரி 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 எனக்கிட்ட கேக்குறது முதல் என்னோட கேள்விக்கு முதல் நான் வந்து விஜய் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். எப்போதும் கிடைக்காத நிம்மதி எல்லோருக்கும், அதாவது விஜய், ஆமா, எப்போதுமே கிடைக்காத மதி, எல்லோரும் விரும்பும் மதி, அதுதான் நீங்க ஆரம்பத்திலே சொல்லிடுறீங்களே நிம்மதி அப்படின்னு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். என்ன மச்சி ஒரே டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல மச்சி, பேப்பரை பார்த்தா போர் அடிக்குது, டிவியை பார்த்தா காண்டாகுது, அதான் மச்சி ரொம்ப டல்லா இருக்கேன். ஓகே ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உடனே உன் போன் எடு, www.tamarayfm.lk டைப் பண்ணி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலையில 9:30 11 மணி வரைக்கும் வடபோச்சி நிகழ்ச்சியை கேளு. அப்புறம் பாரு, இந்த டல் எல்லாம் சும்மா பறக்கும். வடபோச்சே இருந்தாலும் எனக்கு நீ பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். வடபோச்சே நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம். வடபோச்சே I fool of the idiot of the fool of the Kabalida. I am speaking, no class speaking. Sit down please. Laden பேசுறியா? லேடன்னா பின் லேடன். போச்சே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் எது பண்ணாலும் நல்லதாடா பண்ணுவேன். கருப்பித்தனமைடா. 2 பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விட கஷ்டம் மூஞ்ச கிட்ட பாக்குறது தெரியுமா? வட போச்சே. சைனா போன்ல சிக்னல் இல்ல போச்சே. வட போச்சே. ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏன் அவனை அடிச்சு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஒரு வித்துவாரம் பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. எப்படி நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நீங்களும் உடனே செய்ய வேண்டியது www.tamarayfm.lk அப்படின்னு டைப் பண்ணுங்க. வடபூச்சி நிகழ்ச்சி மட்டும் இல்ல, இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க செய்ய வேண்டியது நல்லா கேளு, தாமரை எஃப்எம் இது நல்லா கேளு. பொருள் எல்லாம் திருடிட்டான் சார். என்னோட 5 பவுன் செயின், வளையல், இந்த பொண்ணோட ஸ்கூட்டியும். சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு நிம்மதி இருக்குன்னு மேடம். என்னால நிம்மதி இருக்க முடியல. அவங்க சந்தோஷத்துக்காண்டி என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. என்ன ஒரு நாள் கூட பாசமா பெத்தவங்களா உனக்கு என்ன பாவ பிரச்சனை, என்ன வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து அன்பை கேட்டது.
உங்கள் சமூகத்தில் இடம்பெறும் பிரச்சனையா? உங்கள் அழுகுறலுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை? பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையா? அரச ஊழியர்கள் தூங்கிவிட்டார்கள்? எத்துணை பிரச்சனைகளாகட்டும், உங்கள் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லையா? இது தீர்வுகளின் களம், கருத்துகளின் சங்கம். உங்கள் தாமரை வானொலியின் காரசார கருத்துக்கள் வாரம் தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை 11 மணி தொடக்கம் 12:30 மணி வரையிலும் தாமரை FM என்றென்றும் உங்களுடன். நல்லா கேளு, தாமரை FM இது நல்லா கேளு. நல்லா கேளு, தாமரை FM இது நல்லா கேளு. www.thamarayfm.com thamarayfm.com. மொட்டுக்கள் சிரிக்கும் காலை பொழுதை அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் நச்சிந்தனை நாசிப்பலன் வரலாற்று சுவடு மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பென சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கிய வண்ணம் மனதை வருட வருகின்றது தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை www.thamarayfm.lk மற்றும் .com எனும் இணையதளத்தின் வாயிலாக www.thamarayfm.lk. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, are you ready? எப்போதுமே போதையான நிலவரம். அவளுக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா பூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணு பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு, அது காதல உலகத்தைய மறந்து
தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் முதற்தர வானொலி தாமரை www.tamarayfm.lk என்னோட இணைந்திருக்கீங்க. இது உலகின் முதல் தர வானொலியாய் ஜொலித்து கொண்டிருக்கும் தாமரை எஃப்எம் வருத்தப்படா சங்க நிகழ்ச்சியில் தான் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இணைந்திருக்கீங்க. உங்களெல்லாம் வருத்தப்படா சங்க நிகழ்ச்சியோட நாங்கள் எல்லாரும் கொண்டு சென்று உங்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக என்னை காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க சரி, நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க, நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இல்லாத இந்த கேள்வி உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு விஜய்க்கு? அதாவது அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் சினிமா தியேட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க சார். என்ன விஜய், ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட அந்த சின்ன பிள்ளை கூட இதுக்கு பதில் சொல்லியே ஆகும். சொல்லுங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் சினிமா தியேட்டருக்கும் டிஃப்ரெண்ட், அதாவது வித்தியாசம் யாருக்குமே தெரியாம இருக்குமா விஜய்? இது வந்து ஒரு டிவியை வச்சுக்கொண்டு ஒரு திரையில ஒரு படம் உண்டு, அதாவது ஒரு திரைப்படம் வந்து வெளிவாகும். இது வந்து ஆப்ரேஷன், அதாவது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல என்ன விஜய் நீங்க எப்படி கேட்டுப்பட்டீங்க? அதாவது சரிக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் எனக்கு சொல்லித்தரோம். டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு போனா சினிமா தியேட்டர், உள்ளுக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்தா அதான் ஆப்ரேஷன் தியேட்டர். இதை சரியா ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க. என்ன விஜய் மீண்டும் வருதுறேன். டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு போனா சினிமா தியேட்டர், உள்ளுக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்தோம்னா அது ஆப்ரேஷன் தியேட்டர். இதான் அதாவது சினிமா தியேட்டருக்கும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் உள்ள வித்தியாசம். இதை மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி கூட இருக்கு. சரி, உங்கள்கிட்ட கேட்கலாமா? நிச்சயமா. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கேன். சொன்னா ஈஸ்வரி பதில் சொல்ற நிலையில இன்னைக்கு இல்ல, ரொம்ப ஈஸ்வரி தடுமாற்றமா இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஈஸ்வரி நாங்க வச்சு செய்யறதுக்கு தான் நாங்க இன்னைக்கு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவர் தாமரை எஃப்எம். அடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து நாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் இல்லையா ஈஸ்வரி?
தொடர்ந்து விழுந்துறீங்கள். இது உங்கள் முதத்தர வானொலி தாமரை எஃப்எம். வணக்கம் தாமரை விஷயம் வாயிலாக தான் நடந்துன்றீங்க. மீண்டும் உங்களுக்காக ஒரு பாடல் சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். Black Rasta Crew. சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது நான் உங்க மேல எல்லாம் வச்ச நேசம். மீனதுல மைமா எடுத்து வர்றாங்க லைசா ஏமல மீனாட்சி காம்பரா தூக்கிட்டோம். Black Rasta Crew. தாமரை எஃப்எம். தாமரை எஃப்எம். Black Rasta Crew. Black Rasta Crew. இருக்கிறவங்களோட பொருள் எல்லாம் திருடிட்டான் சார். என்னோட 5 பவுன் செயின், வளையல் தான் இந்த பொண்ணோட ஸ்கூட்டியையும் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு நிம்மதி இருக்குன்னு மேடம். என்னால் நிம்மதி இருக்க முடியல. அவங்க சந்தோஷத்துக்காண்டி என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. என்ன ஒரு நாள் கூட பாசமா பெத்தவங்களா உனக்கு என்ன பாவ பிரச்சனை என்ன வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து அன்பை கேட்டு
உங்கள் சமூகத்தில் இடம்பெறும் பிரச்சனையா? உங்கள் அழுகுறலுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை? பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையா? அரச ஊழியர்கள் தூங்கிவிட்டார்களா? எத்துணை பிரச்சனைகளாகட்டும், உங்கள் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லையா? இது தீர்வுகளின் களம், கருத்துகளின் சங்கம். உங்கள் தாமரை வானொலியின் காரசார கருத்துக்கள் வாரம் தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை 11 மணி தொடக்கம் 12:30 மணி வரையிலும் தாமரை FM என்றென்றும் உங்களுடன். நல்லா கேளு, தாமரை FM இது நல்லா கேளு. நல்லா கேளு, தாமரை FM இது நல்லா கேளு. www.thamarayfm.com thamarayfm.com. மொட்டுக்கள் சிரிக்கும் காலை பொழுதை அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் நச்சிந்தனை ராசிப்பலன் வரலாற்று சுவடு மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பென சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கிய வண்ணம் மனதை வருட வருகின்றது தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை www.thamarayfm.lk மற்றும் .com எனும் இணையதளத்தின் வாயிலாக www.thamarayfm.lk. நீங்கள் இணைந்திருப்பது உலகின் முதல் தர வானொலி தாமரை FM வழங்கும் வருத்தப்படா சங்க நிகழ்ச்சியிலோட அதை இணைந்திருக்கீங்க. இன்றைக்கும் வருத்தப்படா சங்க நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக நான் குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்கள்லாம் அவங்களுக்காக மகிழ்விக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது உலகின் முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்கும் வருத்தப்படாத சங்கம். வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கும் கூட உங்களை எல்லாம் நாங்கள் குத்தாட போடக்கூடிய பாடல்களை கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சி கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் இமயம் இசை நிகழ்ச்சி உங்களை மகிழ்ச்சிருக்கிறோம் பகலில். அது மாதிரியும் இல்லாமல் காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சி கூட உங்களை எல்லாம் ஒரு உற்சாகத்தில் ஆழ்த்தி சென்றிருக்கோம். அதிரடி ஆட்ட நிகழ்ச்சி உங்களை ஆட்டம் போட வச்சிருக்கோம். வணக்க தாமரை நிகழ்ச்சி உங்களை சிந்தனைக்குள்ளாகி உங்களுடைய இன்றைய நாளை வசந்த காலமாக மாற்றிருக்கும். என்னென்னு சொன்னால் அது இன்றைய நாள் அதாவது ராசி பலன்கள் மற்றும் போன்ற பல வகை நிகழ்ச்சியில் உங்களுக்கு அள்ளிக்கொண்டு தந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். அந்த வணக்கம் தாமரை நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது உலகின் முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்கும் வருத்தப்படாத சங்கம். அடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் போகலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை FM. தாமரை என்னடா பொண்ணவ அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கா. நான் வாய மூடி சும்மா இருடா, ரோட்ட பார்த்து நேரா நடடா, கண்ண கட்டி காட்டுல விட்டுடுடா, காதல் ஒரு வம்புடா. நான் சொல்றத கேளுங்க. வாய மூடி சும்மா இருடா, ரோட்ட பார்த்து நேரா நடடா, கண்ண கட்டி காட்டுல விட்டுடுடா, காதல் ஒரு வம்புடா. கடிகாரம் தலைகீழையோடும் இவன் வரலாறு எதுவென்று தேடும். அடிவானில் பணியாது போகும் இவன் கடிவாளம் அணியாத மேகம். பல நிலவொளிகளில் தலைகுளித்திடும் போதும் இவன் மனவெளிகளில் கனவுகள் இல்லை ஏதும். காணாமலே போனானடா ஏனென்று கேட்காத போட. மூடி சும்மா இருடா, ரோட்ட பார்த்து நேரா நடடா, கண்ண கட்டி காட்டுல விட்டுடுண்டா, காதல் ஒரு வம்புடா. வாய மூடி சும்மா இருடா, ரோட்ட பார்த்து நேரா நடடா, கண்ண கட்டி காட்டுல விட்டுடுண்டா, காதல் ஒரு வம்புடா. பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம். பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம். என் தோற்றத்தில் மாற்றம், காற்றெல்லாம் வாசம், தானாக உண்டானதேனோ.
காதல் ஒரு வம்புடா வாயை மூடி சும்மா இருடா கொட்ட பத்து நேரம் நடடா கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுடா காதல் ஒரு வம்புடா நாளை என் காலை கீற்றே நீதானே கையில் தேநீரும் நீதானடி வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் தானோ கண்ணூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் வாயமுடி சும்மா இருடா கொட்ட பத்து நேரம் நடடா கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுடா காதல் ஒரு வம்புடா வாயமுடி சும்மா இருடா கொட்ட பத்து நேரம் நடடா கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுடா காதல் ஒரு வம்புடா வாயமுடி சும்மா இருடா கொட்ட பத்து நேரம் நடடா கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுடா காதல் ஒரு வம்புடா வாயமுடி சும்மா இருடா கொட்ட பத்து நேரம் நடடா அடுத்து அந்த பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கோம் தாமரை எஃப்எம்னோடாக எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் நாங்கள் இன்னைக்கு மகிழ்விக்கிறதுக்காக தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம். தாமரை எஃப்எம் நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைந்திருக்கீங்க. ஈஸ்வரி சொல்லுங்க. ஈஸ்வரி, அடுத்த கேள்வி ஒன்று உங்களுக்கு நாங்கள் கேட்க போறோம். அதாவது ஈஸ்வரி, பாக்கு மரத்துல பாக்கு வரும், தேக்கு மரத்துல தேக்கு வரும், பனை மரத்துல பணம் வருமா? நேரத்தோட நாங்க இந்த கேள்வியை எல்லாரோடையும் கேட்டு விஜய் இப்ப வந்து பணம் தேவை, அது எவ்வாறு பெறலாம்ன்ற ஒரு சிந்தனை தான். பணம் பெறதுக்கு 1000 வழி இருக்கு. சரி, எங்கூடலாம் சேர்ந்தீங்கன்னா கள்ள நோட்டு அடிச்சு உங்களை பணக்காரி ஆகிடும். எப்படி பணத்தை நேர் வழியில சம்பாதிக்கிறதுக்கு முறைகள் இருக்கு, குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு முறை இருக்கு. குறுக்கு வழியெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா குறுக்கு வழியில போனீங்கன்னா நிறைய பிரச்சனையில் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்புறம் எங்களுடைய காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியில நாங்க அதை ஒரு விஷயம். நான் ஓடி ஓடி இங்க இருக்கிறவங்களோட பொருள் எல்லாம் திருடிட்டான் சார். என்னோட 5 பவுன் செயின், வளையல், இந்த பொண்ணோட ஸ்கூட்டியும் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு நிம்மதி இருக்கணும் மேடம். என்னால் நிம்மதி இருக்க முடியல. அவங்க சந்தோஷத்துக்காண்டி என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. என்ன ஒரு நாள் கூட பாசமா பெத்தவங்களா உனக்கு என்ன பாவ பிரச்சனை, என்ன வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து அன்பை கேட்டு உங்கள் சமூகத்தில் இடம்பெறும் பிரச்சனையா? உங்கள் அழுகுறலுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை? பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையா? அரச ஊழியர்கள் தூங்கிவிட்டார்கள். எத்துணை பிரச்சனைகளாகட்டும், உங்கள் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லையா? இது தீர்வுகளின் களம், கருத்துக்களின் சங்கம். உங்கள் தாமரை வானொலியின் காரசார கருத்துக்கள் வாரம் தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை 11 மணி தொடக்கம் 12:30 மணி வரையிலும் தாமரை எஃப்எம் என்றென்றும் உங்களுடன். நல்லா கேளு, தாமரை எஃப்எம் இது நல்லா கேளு. நல்லா கேளு, தாமரை எஃப்எம் இது நல்லா கேளு. www.thamarayfm.com thamarayfm.com.
பற்கள் சிரிக்கும் காலை பொழுதை அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் நச்சிந்தனை ராசிப்பலன் வரலாற்று சுவடு மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பென சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கிய வண்ணம் மனதி வருட வருகின்றது தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை www.tamarayfm.lk மற்றும் .com எனும் இணையதளத்தின் வாயிலாக www.tamarayfm.lk. என்ன மச்சி ஒரே டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை மச்சி, பேப்பரை பார்த்தா போர் அடிக்குது, டிவியை பார்த்தா காண்டாகுது, அதான் மச்சி ரொம்ப டல்லாக இருக்கேன். ஓகே ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உடனே உன் போனை எடு, www.tamarayfm.lk டைப் பண்ணி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலையில 9:30 11 மணி வரைக்கும் வடபோச்சி நிகழ்ச்சியை கேளு. அப்புறம் பாரு, இந்த டல் எல்லாம் சும்மா பறக்கும். வடபோச்சே இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியா பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். வடபோச்சே நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம். வடபோச்சே I fool of the idiot of the fool of the I am switching on class switching. Sit down please. லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன். போச்சே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏன்னா இது பண்ணாலும் நல்லதானே பண்ணுவேன். ரெண்டு பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விட கஷ்டம் மூஞ்ச கிட்ட பாக்குறது தெரியுமா? வடபோச்சே. சைனா போனல சிக்னல் இல்ல போச்சே, வடபோச்சே வடபோச்சே. ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டா? ஏன் அவனை அடிச்சு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. எப்படி நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நீங்களும் உடனே செய்ய வேண்டியது www.tamarayfm.lk அப்படின்னு டைப் பண்ணுங்க. வடபோச்சை நிகழ்ச்சி மட்டும் இல்ல, இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க செய்ய வேண்டியது நல்லா கேளு, தாமரையப்பம் இது நல்லா கேளு. உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம் வழங்கும் வருத்தப்படாத நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இன்றைக்கும் வருத்தப்படாத நிகழ்ச்சி உங்களை எல்லாம் மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். 6 மணி வரை நிறைவேறும் நேரம் கூட நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு பழைய தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது www.tamarayfm.lk.
ஒரு குத்தடம் போட வைக்கக்கூடிய பாடலை கேட்டீங்க. தொடர்ந்து இதை போல் இன்னும் சுவாரஸ்யமான பாடல்லாம் அள்ளி தரணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருந்தாலும் நாங்கள் நிகழ்ச்சியிலேருந்து நிறைவேற நேரம் நெருங்கி வந்து அதனால் நாங்கள் இப்பொழுது உங்களை விட்டு நிறைவேற நேரம் நெருங்கி வந்த காரணத்தினால மட்டுமே நாங்கள் நிறைவேறோம். மற்றபடி உங்களெல்லாம் விட்டு போகணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுடைய நேர்கள் எங்களோட தொடர்ந்து இணைந்துட்டு இருக்காங்க. எங்களோட நிகழ்ச்சியில் தொடர்ந்து அள்ளி கேட்டவண்ணு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. அண்ணா ஐஸ்வர்யாக்கா கூட ரொம்பவுமே அருமையாக எங்களுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய ஃபேஸ்புக் வாயிலாக எங்களுடைய நேயர்கள் எங்களுடைய தாமரை சொந்தங்கள் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் அப்படியே அவங்களுடைய முக்கிய கருத்துக்களையும் கூட எங்களுக்கு அள்ளி தந்த வண்ணம் இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்காக எங்களுடைய நேர்களுக்காக நாங்கள் நிறைய குத்தாட போட்டக்கூடிய பாடலாம் அள்ளி தந்தோம். ஆனால் நாங்கள் நிறைவேறும் நேரம் நெருங்கி வந்த காரணத்தினால் உங்களை விட்டு விடைபெறும் நேரம் நெருங்கி வந்துட்டு. ஸோ அதனால் நாங்கள் இப்போதைக்கு உங்களை விட்டு விடைபெறும். நாளை உங்களை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில், அதாவது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உலகின் முதல் தரமான தாமரையினூட உங்களை சந்திக்க வருவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு தொகுப்பாளன் ஆர்ஜே விஜய் ஆர்ஜே ஈஸ்வரின்னு சொன்ன நேர்கள்லாம் அப்படியே கையெல்லாம் தட்டி கிளாக்கெல்லாம் கொடுத்து வாரமாக அனுப்பி வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் www.tamarayfm.com tamarayfm.lk. நன்றி, வணக்கம், பாய். Now let's listen to the rhythm of Chennai.
Check this out.